லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 50-50 கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 03/04/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா 50-50 ஒரு ட்ரா நம்பர் 090 ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. டுடே நம்மளோட வின்னிங் என்னன்றதை நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டுடே ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் நம்பர்னா 209. ஏ போர்டு 2, பி போர்டு 0, சி போர்டு 9. ஏ போர்டு 2 இருக்கு, சி போர்டு பி போர்டு 0 இருக்கு. அதாவது இது ரெண்டுமே ஆல் போர்டு கெஸிங்லேயே வந்துருந்துச்சு. அதாவது 2ம் 0வும் ஆல் போர்டுலேயே வந்துருச்சு. நம்மளுக்கு ஆல் போர்டு கெஸிங்லேயே ஏபி ஒரு சூப்பரான தரமான வின்னு. ஓகேங்களா? அடுத்து அதாவது இந்த 209 ஓகேங்களா, ஒன்று சரிங்க உங்களுக்கு ரிவீல் பண்ணிடலாம். 209 இதுதான் ரிசல்ட்டு. நம்மளுடைய கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 279. இந்த 279ன்றது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது இங்கே வந்து முதல் நாள் 3 வந்துருந்துச்சு. அதுக்கு பவராக நம்ம எடுத்திருந்தது தான் 8 எடுத்திருந்தோம், 7 எடுத்திருந்தோம். ஃப்ளிப்பு 8க்கு ஃப்ளிப்பு 7 இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்திருந்தோம். பார்த்தா அவன் நம்ம எடுத்த 7 ட்ரையல்லே கொண்டு வந்து முடிச்சுட்டு 0வை எடுத்து உள்ளே சொருகிட்டான். நம்ம 279 தான் டுடே ஒரு 03/4/2024 அன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 279 தான். இதுதான் நம்ம கெஸ்ஸிங்லேயே மெயினாக எதிர்பார்க்கப்பட்ட அதிகபட்ச வாய்ப்பு இருக்க ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 279 தான். எனிவேஸ் 209 முடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. ஆல் போர்ட் 20 வின்னு, ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. சி போர்ட் 9 வின்னு. ஓரளவுக்கு நம்ம டெய்லி கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோன்றத நம்ம நம்புகிறோம். இப்போ வாங்க நம்ம ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்றது என்ன நம்பர் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ ஏ போர்டு 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அண்ட் பவரில் வரக்கூடிய ஒரு நம்பர் 0 தாங்க. அதாவது 2 வச்சு ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா அது 0 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தான். 0 இல்லைன்னா 9 இதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதாவது 2 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 0, அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 9, அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 5 தாங்க. அதாவது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர் 095. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு லாஸ்ட்ல ஏபியில் ஒரு நம்பர், பியில் ஒரு நம்பர், சியில் ஒரு நம்பரை எடுத்து அதை 3 டிஜிட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் மீட்டிங் எதுவும் வந்தால் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஸ்பான்சர் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு பார்த்தோம். அதாவது ஏ போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 0 இந்த கெஸ்ஸிங் தாங்க நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை சும்மா தட்டி அம்சம் பண்ணியிருக்கலாம். பி போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்னா 3 தாங்க. பி போர்டு 0னாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர் 3 தான். அதுக்கு அடுத்தால ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9. 9க்கு ஆல் போர்டுலேயும் களத்துலேயுமே நிறைய ஒரு ஆன்சர்ஸ் இருக்குங்க. அதை நான் ஹைலைட்டாக லாஸ்ட்டில் கொண்டு வரேன். இப்போ பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பி போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 3, செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தாங்க. 9 தான். அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 3, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9, அப்படி இல்லைன்னா 6. நாளைக்கு இந்த நம்பர் தாங்க அடிச்சு இறங்க வாய்ப்பு இருக்க அதிகபட்ச ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தான். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீபோர்டுக்கு உண்டான ஒரு சில கேசிங்கில் ஒரு முக்கியமான கேசிங்கை தான் பார்க்க போகிறோம். சீபோர்டு 9 வச்சு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீபோர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 தாங்க. சீபோர்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது 3 தான். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3க்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 6 தாங்க. 6க்கு அடுத்தாப்புலேயே ஒரு நம்பர் என்ன நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 2. அதாவது சீபோர்டு கேசிங். சீபோர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 6. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலா என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 தாங்க. இந்த 3 நம்பர்ல ஒரு நம்பருக்கு வாய்ப்பு கண்டிப்பா உள்ளது. அது ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு நம்பரா கூட இருக்கலாம், அப்படிலாம் செகண்ட் சான்சஸ் தாங்க. நம்மளுக்கு தேர்ட் சான்சஸ்லாம் வர வரையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் தாங்க. அதுலேயே நம்ம கெஸ்ஸிங் முடிச்சிடும். அதாவது இந்த 3வது கெஸ்ஸிங் ஏன் வைக்கிறோம்னா 2வது வைக்கிற கெஸ்ஸிங் ட்ரையல்லையோ மிஷின்லையோ வந்துருச்சுன்னா தான் நம்ம 3வது உள்ள கெஸ்ஸிங் அது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்க மெஷின் நம்பரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சும்மா தரமா மாசா அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கீபோர்டு 9 வச்சு வரக்கூடிய கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள்ல தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏபி ஃபர்ஸ்ட் ஏபினா 20. ஏபி 20 வச்சு வரக்கூடிய ஒரு கணிப்புகள் தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஏபி என்ன வச்சிருக்காங்கன்னா 20 ஃபர்ஸ்ட் வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 46 தாங்க. 46 அதாவது இது 20 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 46. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 52 இந்த நம்பர் தான் ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர். ஏபிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்ல 46, 52 இதுதான் வர்றதுக்கு 20 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இந்த நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பிசி 09 வச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 86. இது ரிசல்டன் ஃபிளிப் அண்ட் பவர்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான நாளைக்கு டேட்ல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் தான். அதுக்கு அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 86 10 பிசி 09 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 86 10 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். அடுத்து ஏசியை பொறுத்தளவு 29 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0 ஏக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. 06 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வாய்ப்பு உள்ள ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 06. அதுக்கு அடுத்தாப்புல 29 வச்சு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 87 தாங்க ஹைலைட்டா இருக்கு. அதாவது 29 வச்சு வரக்கூடிய நாளைக்கு ஹைலைட்டான ஒரு கணிப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதாங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் அண்ட் வின்னிங்க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். ஏபிசிக்கு உண்டான 209 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 769 இதுதாங்க ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 769. என்ன ப்ரோ நேற்று தான் 9 சி போர்டில் வச்சிருக்கான்,
இன்னைக்கும் அதே மாதிரியே 9 கொண்டு வருவானா அப்படின்னா 9க்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சி போர்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆல் போர்டுல வாய்ப்பு இருக்கு. 9க்கு 7, 6, 9 இதுல 2 நம்பர், அதிகபட்சம் 3 நம்பருக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்கு. அதனால நம்மளோட ஆல் போர்டை எப்பயுமே பாக்ஸ் கெஸிங்கோட ஒப்பிட்டு ப்ளே பண்ணிக்கிங்க கவனமா. சும்மா சூப்பரா தரமா ப்ளே பண்ணிக்கிங்க. எப்பயுமே நம்ம சொல்றது இது ஒண்ணுதான். அதாவது ஆல் போர்டு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபிசிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் 7, 6, 9 இதுதாங்க ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். மறக்காம உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்னோட 3 டிஜிட் 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். த்ரீ டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 587. அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 689 இதுதாங்க செகண்ட் நம்பர். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நான் சொல்றது மறக்காம கவனமா லிமிட் அப்ளை பண்ணுங்க. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 587 ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 6 நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதை வந்து பார்த்து கவனமாக லிமிட்டாக பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க. எதுனாலுமே நம்ம மணி, அதனால பார்த்து எல்லாமே லிமிட்டாகவே கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 587 அது இல்லாத பட்சத்துக்கு 689. ஓகேங்களா? இப்போ இன்றைய கணிப்புகள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. மறக்காம உங்களது கணிப்புகளை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எந்த விதமான சூதாட்டம் நடைபெறவில்லை, சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.